சிவாய நம. விருச்சிக ராசி அன்னியன்லேயே 2 பார்ட் போட்டுக்கலாம். அதாவது பார்ட் 1 மேஷம், பார்ட் 2 விருச்சகம். ஸோ செவ்வாய் இல்லையா, பழி வாங்குற ராசியே விருச்சகம் தான். தேல் என்ன பண்ணோம், கொட்டும். நம்ம தேலை போய் அதான் சீனா தேல் பட்டுன்னு ஒரே கொட்டும். பழி வாங்கக்கூடிய குணம் வந்து அளவுக்கு அதிகமாக யாருக்கு இருக்கணும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு, இதுதான் விருச்சகம். இது அன்னியன்றதுக்கு ஆப்டான கேரக்டர் விருச்சகம் தான். கோவம் வந்துச்சுன்னா அப்படியே அந்த அன்னியன் ரோல் பக்காவாக பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த கோவம் போயிடுச்சா அம்பி ரோல், கோயில் குளம் போகிறது என்ன, பக்திமானா மாறுது என்ன, இதெல்லாம் அம்பியாக இருக்கும் போது செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். என்னென்னா நிறைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களே அனுபவிச்சதுனால அவனோட மைண்ட் செட் வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. பிரச்சனையே அதுதான். ஒரு விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தவங்க ஈஸியாலாம் நம்பிடவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் விருச்சிகம் அளவுக்கு அதிகமாக ஃபேஸ் பண்ணதால அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை விட யாருமே இந்த உலக அனுபவம், இந்த உலகத்தையே கரைச்சி குடிச்சவாள் நானுவாங்க. இதெல்லாம் விருச்சகத்தோட டைலாக். ஸோ இந்த விருச்சகம் வந்து அந்நியனாக மாறும்பொழுது எரிமலையாக விடிச்சு தள்ளிடும் அது. ஸோ அந்நியனாக மாறிட்டாங்கன்னா லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, குழந்தை குட்டி, குடும்பம், ஃபேமிலி யாராக இருந்தாலும் சரி, ரூல்ஸ் ஒன்று தான். தப்புனா தப்பு, அதுதான் விருச்சகம். அந்நியனாக மாறிச்சுன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான தண்டனைலாம் விருச்சகம் கொடுத்துரும். ஸோ இது ஒன்று. இது அப்படியே அம்பியாக மாறிடுச்சு, கோவெல்லாம் போயிடுச்சுன்னா கோயில் கோயிலாக போகிறத்தினமோ, பக்திமானா மாறுத்தினமோ, தெய்வம் தான் எல்லாமே, எல்லாம் நல்லா இருக்கும், பார்த்துப்பான் பகவான் அப்படின்னு சொல்லி அப்படியே இது செய்யக்கூடியதான் விருச்சகம் தான். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும். அம்பியாக மாறும்பொழுது பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்கும், எப்படா எரிமலை வெடிக்க போகுதுன்னு தெரியலையே. ஸோ இந்த 2 விதமான குணங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதும் அவங்க தான்.